இடத்தகராறு காரணமாக நடைபெற்ற சண்டையில் அரசு மருத்துவர் தள்ளியதில் மூதாட்டி மிகுந்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வடநத்தம்பட்டியில் வசித்து வருபவர் சமுத்திரவள்ளி. இவர் வீட்டை ஒட்டி ஜான் சிவகுமார் என்பவரின் வீட்டின் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சமுத்திரவள்ளியின் வீட்டு சுவர் மீது சேதம் ஏற்படுத்தும் விதமாக வீடு கட்டுமான பணிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீடு சுவர் பாதிக்கப்படுவதாக ஜான் சிவகுமாரிடம் சொல்லவே இதில் ஆத்திரமடைந்த அவரது மருமகனான அரசு மருத்துவர் முத்துக்குமார் மற்றும் உறவினர்கள் சமுத்திரவள்ளியின் மகனை தாக்கியுள்ளனர். இதனை தடுக்க சென்ற சமுத்திரவள்ளியை கீழே தள்ளிவிட்டதில் காயமடைந்த அவர் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிகை அலங்கார கடை உரிமையாளரை மதுபோதையில் கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய 3 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியில் கடந்த மாதம் 16ஆம் தேதி சிகை அலங்காரம் செய்யும் கடை உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அம்பாசமுத்திரம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த வேம்பு சுடலை, சரவணன், சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய 3வரை விசாரணை செய்தனர். விசாரணையில் கொலை குற்றத்தை செய்தது இவர்கள்தான் என உறுதி செய்த நிலையில் கொலை குற்றவாளியான 3 பேர் குண்டர் தடுப்புச் சட்டம் பிரிவு 14 கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தாம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அருண்மொழி என்பவர் தாம்பரம் அடுத்த பாரதி நகரில் உள்ள SM இன்ஜினியரிங் நிறுவனத்தில் வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் வெல்டிங் பணியில் இருந்தபோது திடீரென இரும்பு பெட்டியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் மயங்கி விழுந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்கள் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி குண்டு கழுத்தில் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ரவிகிரண் என்பவர் பணி முடித்து முகாமிற்கு வரும்பொழுது அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி கழுத்தில் பட்டு குண்டு பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தற்போது அவரின் உடல் கல்பாக்கம் அணுசக்தித்துறை மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பணிச்சுமையால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தலையணையை வைத்து கொலை செய்து தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற நபர் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையம் ஸ்டேட் பேங்க் நகரில் ராதா என்ற மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ராதாவை காண அவரது மகள் பழனியம்மாள் வீட்டிற்கு வந்தபோது வீடு திறந்து இருந்துள்ளது. அப்போது ராதா நாற்காலியில் அமர்ந்தபடி முகத்தில் தலையணையால் மூடியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து பழனியம்மாள் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் மூதாட்டி அணிந்திருந்த 4.5 பவுண்ட் தங்க சங்கிலி கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த காவல்துறையினர் தொடர்ந்து உறவினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.